தமிழ் புதல்வன் திட்டம். சிலர் வந்து சொல்லுவாங்க 1000 ரூபா, 1000 ரூபால என்னப்பா ஆகிற போகுது, அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுவீங்க? முதல்ல இந்த திட்டம் யாருக்குன்னு புரிஞ்சுக்கணும். தமிழ் வழியில பயின்ற ஏழை எளிய மாணவர் என்னை போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கான திட்டம். உங்களுக்கு அது சாதாரண ஜஸ்ட் 1000 ரூபா தான் தெரியும். ஆனா எங்களை பொறுத்தளவு அந்த 1000 ரூபாய் நான் 6 மாசம் சேர்த்து வச்சேன்னா செமஸ்டர் ஃபீஸ்ல பாதி என்னால கட்ட முடியும். நான் வந்து ஒரு ஹாஸ்டல் பையன். நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், முதல் பட்டதாரி மாணவன். திண்டுக்கல் மாவட்டம் தோட்டநத்து கிராமம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். ஒரு மாசம் வந்து அந்த மாசத்தோட முதல்ல எனக்கு வந்து காசு இல்ல, சாப்பிட்றதுக்கு காசு இல்ல. திடீர்னு போனை பாக்குறேன், அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றப்போ அந்த 1000 ரூபாய் வச்சு நான் 10 நாள் சாப்பிடுவேங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற பையனுக்கு தான் தெரியும் அந்த 1000 ரூபாயோட மதிப்பு என்னன்னு. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாயில என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கஷ்டப்பட்டு எப்படியோ காடு மேடெல்லாம் தாண்டி இங்க வந்து படிக்கிறப்போ, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு அப்பா செலவுக்கு மாசம் 1000 ரூபாய் நான் போறேன், நீ படிடா, நீ படிக்கிறத மட்டும் பாரு, படி படி படி, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் தீபன்ராஜ் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடையும் லட்சக்கணக்கான மாணவர்களோட பிரதிநிதியா மீண்டும் ஒரு முறை நன்றி 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 அப்பா. வணக்கம் ஐயா, என்னுடைய பெயர் பவுன். லேட்டோ காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேங்க ஐயா. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பொன்னி கருப்பணன்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கேங்க ஐயா. என்ன அப்படின்னா, நீங்க கொண்டு வந்த மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலமா ரொம்ப பயனடைஞ்சிருக்கோம் ஐயா. ஏன் அப்படின்னா, என்னுடைய வசிப்பிடத்துல இருந்து நான் கல்லூரிக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 இருந்து 80 ரூபாய் வரைக்கும் வரும் ஐயா. ஆனா இப்ப எந்த ஒரு செலவும் இல்லாம என்னால இலவசமா பேருந்துல பயணிக்க முடியுது ஐயா. நான் மட்டும் இல்ல, என்ன போன்ற மாணவியர்களும் திட்டால் கொத்தனார வேலை செய்யற தினக்கூலிகளுக்கும் உங்க திட்டம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஐயா. நான் உங்களை ஐயான்னு சொல்றதை விட அப்பான்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு மகத்துவமான திட்டத்தை கொண்டு வந்த அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.